துன்பங்கள் பல இந்த உலகத்தில் வரலாம், வேதனைகள் ரொம்ப ரொம்ப வரலாம், நெருக்கங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த ஏசப்பா இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக வந்து அடிகளை வாங்கி நிந்தனைப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிதாவான அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கைவிட்டுட்டாங்களா, தள்ளி விட்டுட்டாங்களா, ஒதுக்கி விட்டுட்டாங்களா, வாழ வழியே இல்லை. வேலை விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில், பிள்ளைங்க விஷயத்தில், கணவன் விஷயத்தில், மனைவி விஷயத்தில், உறவுகளால் நெருக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன். என் இருதயத்தை அறிவார் யாரும் இல்லை, நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர்த்தார், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்கள் சந்தோஷமாக வாழணும் என்கிறதுக்காக ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து மரித்தார். அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் உயர்த்துவதற்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைப்பதற்கும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட மாட்டாளா, என் மகன் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியல ஏசப்பா. சில நேரத்தில் இயேசுவை அறிந்த பிள்ளைகளும் இருக்கலாம், அறியாத பிள்ளைகளும் இருக்கலாம். ஏசப்பா எனக்கு தெரியல. இந்த சகோதரி சொல்கிறாங்க, இந்த சகோதரன் சொல்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் உண்மை உள்ள தெய்வம், ஜீவன் உள்ள தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம்னு சொல்கிறாங்க. என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என் சூழ்நிலை இவ்வளோ மோசமாக இருக்குது, நான் இவ்வளோ வேதனையாக இருக்கிறேன், நான் இவ்வளோ கவலையாக இருக்கிறேன், நான் நெருக்கப்படுறேன். என் இருதயத்தை கூட இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்கல ஏசப்பா. நான் கண்ணீரோடு இருக்கிறேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன், இப்போ சொல்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன். எனக்கு இதிலேருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்க, இந்த வேதனையிலேருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை கைவிடாத தெய்வம், உங்களை தேடி வருகிற தெய்வம். அவரை நோக்கி ஒரு வார்த்தை மட்டும் கூப்பிட்டுருங்க. ஏசப்பா வாங்க, என் சூழ்நிலையில் வாங்க, இந்த சூழ்நிலையில் வந்து என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமாய் தேவன் வந்து உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு விடுதலையை கொடுப்பார், ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார், உங்களை வாழ வைப்பார். God bless you.